வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் 29, 2024 நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் 100 முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தேவா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர் பற்ற வைத்திருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, வெறும் சும்மா கூட்டணி கட்சியா நாங்க இருந்து போயிட மாட்டோன்ற அளவில் அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்து, அந்த கருத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி எல்லாரும் மறுப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அது அவருடைய கருத்துன்னு சொல்றாங்க. பட் மீண்டும் மீண்டும் அவர் அதை பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டாரு. அந்த லைனை கிராஸ் பண்ணி திமுகவை சீண்டி பார்க்குற வேலையை ஆதவ் அர்ஜுனா தொடங்கியிருக்காருன்ற அளவில் அவங்களும் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேட்டி தான், ஒன்று தந்தி டிவியில, இன்னொன்று புதிய தலைமுறையில கொடுத்துருக்காரு. எப்படி பாக்குறீங்க? என்னவா புரிஞ்சுக்கிறீங்க அவருடைய கருத்தை? இப்போ ஆதவ் அர்ஜுனா லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன். இந்த லாட்ரி மார்ட்டினுடைய குடும்பமே ஒரு மர்மமான குடும்பம். அவங்க பெரிய பில்லியனர். அதை தாண்டி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் இருக்காங்க. அவங்க மார்ட்டினுடைய மனைவி பச்சைமுத்துடைய அந்த கட்சி ஜனநாயக கட்சி ஐஜேகேல இருக்காங்க. அப்புறம் முன்னாடி ஒரு பையன் பிஜேபியில் போய் சேர்ந்தான். இன்னொரு பையன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது கூட மே 17 கூட்டு இயக்கம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் விசிகாவுக்கு வந்திருக்கிறாரு. இவர் யார், என்ன பின்னணி, என்ன ஏது? அப்போ அவருடைய வாக்குமூலத்தின்படி நான் என்னுடைய மாமனார் தொழில்கள் எல்லாத்துலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு புதிதாக இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஸ்ட்ராட்டஜி வேலைகள் நான் செஞ்சுருக்கிறேன். போன வாட்டி திமுகலாம் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. இப்போ அவர் தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் மது ஒழிப்பு குறித்து தான் அந்த பேட்டி ஆரம்பிக்குது. இப்போ மது ஒழிப்பு குறித்து பேசுவது பின்னாடி போயிட்டு, அந்த மாநாடு பின்னாடி போயிட்டு, நாங்கள் அதிகாரத்திற்கு வரணும், நாங்கள் துணை அமைச்சர் ஆகக்கூடாதா, எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, இதுதான் இன்னைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கு. இது யாருக்கு ஆதாயம்? இந்த மாதிரியான திமுக கூட்டணியில விரிசல் வரணும்னா யாருக்கு ஆதாயம்னா அது கண்டிப்பா பிஜேபிக்கு தான். திமுக கூட்டணிக்கு விரிசல் வர வகையில தான் அவருடைய பேச்சானது அமைந்திருக்கு. கண்டிப்பா அப்படிதான் அமைஞ்சிருக்கு. இப்ப அவர் முன்வைக்கிற வாதங்களை பார்ப்போம். அந்த வாதங்கள் முதல்ல மது ஒழிப்பு என்பது எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு. பட்டியலின மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. கள்ளக்குறிச்சியில அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வருவாய் டபுள் ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்றாரு. 2016 திமுகவே பூரண மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த மதுவிலக்கு கொள்கையை அவர்கள் அமல்படுத்தவில்லை. இப்போ 2016 இருந்த சூழ்நிலை என்பது வேற. அன்றைக்கு சசி பெருமாள் மரணம், அப்புறம் டாஸ்மாக் எதிர்த்து பெண்கள் போராட்டம் இதெல்லாம் நடந்தது. ஆனா இன்றைக்கு பெரும்பான்மை ஆண்கள் அந்த பழக்கத்துக்கு பலியாயிருக்கிறாங்க. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி அதை நோக்கி போகுது. அதை திடீர்னு ஒரு நாளில் அதை ஒழித்து விட முடியாது. ஆனால் இந்த பூரண மது விலக்குக்காக மாநாடு நடத்துறதோ மற்றவங்களை கூப்பிடுறதோலாம் சரிதான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் என்ன, அந்த நெறியாளர், தந்தி டிவி நெறியாளர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அதிமுகவை அழைப்பு கொடுத்துருக்கிறீங்க, அதிமுக மேடையில் பேசுனா திமுக கண்டிச்சு தானே பேசுவாங்க. இல்லை, நாங்கள் அப்படி பேச மாட்டாங்கன்னு இவரே சொல்கிறாரு. இப்போ அதிமுக என்ன பேசணும்னு சொல்லி இவர் முடிவெடுக்க முடியுமா? இப்போ எடப்பாடி என்ன பேசணுன்றது அவர் தான் முடிவெடுப்பார். அவர் தான் பேச போகிறாருன்னா கண்டிப்பாக திமுக விமர்சனம் பண்ணி தான் பேசுகிறாரு. இப்போ திமுகவே அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறதா செய்தி இருக்குது. அதன் பிறகு தான் அதிகாரத்துக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாரெல்லாமோ முதலமைச்சராக வராங்க. ஒரு நடிகர் வராரு, ஒரு துணை முதலமைச்சராக ஒருத்தர் வராரு 4 வருஷத்தில். அப்படி இருக்கும்போது எங்கள் தலைவர்கள் நாங்கள் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது அரசு அதிகாரம் என்பது பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சிருக்குதுன்றதை பார்க்கணும். கொள்கை சமூக நீதி சமத்துவமாக இருந்தாலும் அப்ளிகேஷனில் அவங்க எப்படி கரெக்டாக இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். வேங்கவேயில் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. ஆணவ படுகொலைக்காக நாங்கள் சட்டம் இயற்றணும்னு சொல்லியிருக்கோம், அதை அவங்க செய்யலை. அப்புறம் கூட கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்துக்கிறாரு. சாம்சங் ஆலையில் போராட்டம் நடக்குது, அது மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் பிரச்சனை என்னென்னா, இப்போ விசிகா கட்சி 99 ஆரம்பித்து மூப்பனாருடைய வழிகாட்டுதலில் ஆரம்பித்து அவருடைய ஆதரவோடு ஆரம்பித்து இன்றைக்கு 24 தேர்தலில் தான் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொதுவெளியில் பொது தலைவராக வளர்ந்திருக்கிறார், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தலைவராக வளர்ந்திருக்கிறார். ஆனால் விசிகா கட்சி அப்படி மாறி இருக்கிறதா என்றால் இல்லை. விசிகா கட்சியை இன்னமும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடைய கட்சியாகத்தான்
வந்து அது பார்க்கப்படுகிறது. ஆனால் தலைவர் வந்து ஒரு பொது தலைவராக வளர்ந்துருக்கிறாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் சிதம்பரத்தில் கூட அவர் என்ன பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா, கூட்டணி கட்சிகளை சேர்ந்த வன்னிய தலைவர்களே வந்து எனக்காக வந்து ஓட்டு கேட்டாங்க, அப்படிலாம் வந்தாங்க, இந்த நிலைமை வந்து மாறி இருக்குது. அன்புமணி வந்து அந்த மண்பானையை வந்து உடைத்து விடுவோன்னு சொன்னது வந்து நடக்கலை, பல இடங்களில் அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. அப்போ இது எதை காட்டுது? சிதம்பரம் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதியாகவே இருந்தாலும் அங்கே ஆதிக்க சாதி மக்களோ தலைவர்களோ வந்து திருமாவளவனுக்கு வந்து வாக்களித்ததுனால தான் ஒரு பெரிய வித்தியாசத்தில் இருந்து ஒரு வெற்றி பெற முடிந்தது. இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி. ஆனால் சமூகம் முழுமையும் அப்படி வந்து மாற வேண்டும் என்றால் அதற்கு நம்ம நீண்ட நெடுங்காலம் வந்து பயணிக்க வேண்டும். அதிகாரம் என்பது மற்றவர்கள் நமக்கு தருவதா இல்லை நம்மளுடைய சொந்த முயற்சியில் அதை வந்து பெறுவதா அப்படின்றதா கேள்விக்குறி. நம்மளுடைய கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் டிமாண்ட் பண்றோம் அப்படின்றது சரி கிடையாதா? கூட்டணியில் வந்து ஒரு கட்சி வந்து தலைமை இருக்கு, அவங்களுக்கே வந்து அறுதி பெரும்பான்மை வந்து இருக்கு. இருக்கும்பொழுது அவங்க ஏன் வந்து கூட்டணியில் சேர்த்துக்க போறாங்க? இப்போ ஒன்றிய அரசுல வந்து 2 தேர்தலாக வந்து பிஜேபிக்கு தனி அறுதி பெரும்பான்மை இருந்ததுனால அது அவங்க தனியாக வந்து அமைச்சாங்க. இப்போ வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. காரணம் வந்து 240 எம்பிக்கள் தான் வந்து பிஜேபிக்கு வந்து இருக்கிறாங்க. அப்போ கூட்டணியில் வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் வந்து வருகிறீர்கள். அந்த கட்சி வந்து அதிக தொகுதிகளில் போட்டிட்டு அறுதி பெரும்பான்மை பெறும் பொழுது கூட்டணி அரசாங்கம் அமைக்க வேண்டியது அப்படின்றது வந்து அவசியம் வந்து இல்லை. ஆனால் கூட்டணி அரசாங்கம் வந்து அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய பெருந்தன்மை, அது பெருந்தன்மையாகத்தான் இருக்குமே தவிர நீங்கள் போராடி பெற்றதா வந்து இருக்க முடியாது. இப்போ இவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற்றதற்கு விசிக தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதீதம் நினைக்கிறீங்களா இது? ஆமா, கண்டிப்பா இது வந்து அதிகம்தான். ஏன் அப்படின்னு சொன்னா இதை வந்து விசிக தலைவர்களே மறுத்திருக்காங்க. அது வன்னியரசா இருக்கட்டும், ரவிக்குமாரா இருக்கட்டும், எஸ் பாலாஜியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே வந்து இப்படி பேசுவது வந்து தவறு, இது கூட்டணியின் வெற்றின்னு கூட வந்து சொல்லலாம். ஆனா எங்களால் தான் நீங்க வந்து ஜெயிச்சிங்க. இப்ப அதிமுக பிஜேபிக்கு வந்து பிளவு வந்து எப்படி வந்துச்சு? இப்படிதான் என்னாலதான் தோத்த, என்னாலதான் நீ ஜெயிச்ச, என்னாலதான் உனக்கு 4 எம்எல்ஏ, என்னாலதான் உனக்கு வந்து 70 எம்எல்ஏ இப்படின்ற பேச்சு தானே வந்தது. திமுக கூட்டணியில் அப்படி பேச்சு வருவது வந்து சரியா அப்படின்றதா ஒரு கேள்விக்குறி. இப்போ விசிக வந்து எங்களுக்கு வந்து அதிகாரம் வேண்டும், எங்களுக்கு வந்து அமைச்சர்களில் பதவி வேணும், எங்களுக்கு இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க கூட்டணியில் டிமாண்ட் பண்ணக்கூடாது. அது எங்கே பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து தனித்து போட்டியிடணும். தனித்து போட்டியிட்டு நீங்கள் மக்களை திரட்டி, அது பட்டியலின மக்களையே குறிப்பாக கூட நீங்கள் திரட்டி உங்கள் ஓட் பேங்கை வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து காமிச்சு அப்படி தான் நீங்கள் வந்து போராட முடியுமே தவிர மற்றவர்கள் வந்து உங்களுக்கு வழங்குவது போல் அது வந்து ஒரு காலம் வந்து இருக்காது. ஏன்னா இந்த அதற்கான ரோட் மேப் வந்து தொடங்கிருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த கட்சியினுடைய தலைவர்கள்லாம் மறுக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, 2026 இருக்கு, இன்னும் நம்மளுடைய காமன் எனிமி அந்த பொது எதிரி இன்னும் வீழ்த்தப்படவில்லை, அவங்க வலுவாக தான் இருக்காங்க, அதை வீழ்த்துற வரைக்கும் அந்த திட்டத்துக்காக தான் நம்ம உள்ள வந்தோம், அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு, கூட்டணியில எந்த குழப்பமும் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. பட் திரும்பவும் ஆதவ அர்ஜுனா பேசுறாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி பேசுறாரு, தலைவர்கள் எல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறாங்க, மீண்டும் பேசுறாரு அப்படின்றதுனால அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். நாங்க யாருன்றதை காமிக்கிறோம், எங்களுடைய சிங்கிள் மெஜாரிட்டி பவர் என்னன்றதை காமிக்கிறோன்றதுக்கான தொடக்க புள்ளியை தொட்டு இருக்காங்களோ? அதான் இவர் ஏதோ ஒரு அஜெண்டாவுக்கு பின்னாடி நின்று பேசுற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இப்படி ஒரு விவாதத்தை வந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு ஆதாரமா என்ன சொல்றாருன்னா, 2016 வந்து துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து எழுதியிருக்கிறாரு, அதிகாரத்தில் வந்து தலித்துகளுக்கு பங்குன்னு, அமைப்பாய் திரள்ன்றதுல திருமாவளவன் வந்து எழுதியிருக்கிறாரு. ஆனா அந்த 2016 ஆண்டுல தான் விசிக வந்து மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்டது. அதுல வந்து விஜயகாந்த், அப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகள், அப்புறம் வந்து வைகோ, இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க. அப்ப என்ன பேசுனாங்க? 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வந்து வருவோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அந்த முயற்சி படுதோல்வி அடைந்தது. அவங்க அதிமுகவினுடைய பி டீமாக மாறி அதிமுக வெற்றி பெறுவதற்கு வந்து வழிவகுத்தது. இவங்க அப்படி போட்டியிடாம இருந்திருந்தாங்கன்னா அன்றைக்கு வந்து திமுக ஆட்சி வந்து பிடிச்சிருக்கும். இப்படி வந்து ஒரு தற்கொலை பாதையில வந்து முயற்சி செய்து தோல்வி அடைந்த அனுபவம் திருமாவளவனுக்கே இருக்குது. இது 2016 மட்டும் இல்ல, 2000 ஆரம்பத்துல கூட அவர் வந்து தமிழக மக்கள் கூட்டணியே ஏதோ ஒரு பேர்ல வந்து கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் கூட கூட்டணி வைத்துக் கொண்டு தனித்து வந்து போட்டிட்டாரு. திமுக கட்சிகளுக்கு மாற்றாக. ஆமா, திமுக கூட்டணியில இருந்து விலகி வந்து போட்டிட்டாரு. அந்த முயற்சியும் தோல்வி அடைந்தது. இந்த ரெண்டையுமே அவர் வந்து பல நேர்காணல்கள்ல திருமாவளவன் அவர்களே வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. நாங்க வந்து தனித்து போட்டியிட்டு அதிகாரத்தை பெற முடியாது, மெயின் ஸ்ட்ரீம் அரசியல்ல மற்றவர்களோடு இணைந்துதான் இதை வந்து செய்ய முடியும், இந்த சிஸ்டமே வந்து அப்படித்தான் இருக்கு அப்படின்றது அதுல வந்து அவர் தெளிவா இருக்கிறார். அந்த தெளிவு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து இல்லைன்றது மட்டும் இல்ல, அவரு இங்க கீழே இருந்து கொளுத்தி விடுறாரு. இப்ப முதல் பேட்டி கொடுத்துட்டு 2வது பேட்டியில அதையே வந்து அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டிய அவசியம் என்ன?
இப்போ என்னுடைய கேள்வி அவர் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க கொள்கை ரீதியாக வந்து ஒத்த கருத்து இருக்கு. திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வைகோவுக்கும் இந்துத்துவ எதிர்ப்பு, சமூக நீதி, மாநில சுயாட்சி, சமத்துவம் எல்லாத்துலேயும் வந்து கொள்கை இருக்கு. ஆனால் அப்ளிகேஷன் வரும்போது அது வந்து பட்டியலின மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு போதிய உரிமைகள், அவங்க பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. வேங்க வயலை வந்து ஒரு உதாரணமாக வந்து காட்டுறாரு. வேங்க வயலில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போயும் கூட அது இன்னும் யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியலை. அது ஒரு தனி பிரச்சனை. ஆனால் நாங்குநேரியில் வந்து ஒரு பட்டியலின மாணவன் தாக்கப்பட்டான்னு சொல்லி அதற்கான வந்து தீர்வுகளை திமுக அரசு எடுத்ததா இல்லையா? ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு நபர் கமிஷன் போட்டு ஒரு டீட்டெயில்டான ஒரு அறிக்கை வந்து கொடுத்தாங்க. அப்போ தென் மாவட்டங்களில் வந்து பள்ளி மாணவர்களுடைய வந்து சாதி வேற்றுமை இல்லாமல் மாணவர்கள் என்ற முறையில் அவங்க வந்து ஒன்றாய் திரண்டு படிக்க வேண்டும் என்பதற்காக பல வழிகாட்டுதல்களை அந்த கமிஷன் வந்து கொடுத்துருக்கு. இதுவே அதிமுக ஆட்சியாக இருந்தால் நடந்திருக்குமா? இந்த அறிக்கையை வந்து பிஜேபி வந்து எதிர்க்குது. ஒரு நீதிபதியே வந்து இந்த அறிக்கையை நான் வந்து புறந்தள்ளுகிறேன், இந்த அறிக்கையை படித்த பிறகுதான் நான் நீதிமன்றத்துக்கு வந்து விபூதியெல்லாம் பூசிட்டு வரேன் அப்படின்லாம் வந்து பேசுறாரு. இதற்காக விசிகா வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தியதா? இதற்கு ஆதரவு அந்த அர்ஜுனாவினுடைய பதில் வந்து என்ன? அப்ப திமுக அரசு சில முயற்சிகளை செய்கிறது. அவங்க செய்கின்ற தவறுகளை விமர்சிக்கலாம்னா தாராளமா விமர்சிக்கலாம். எடுத்துக்காட்டாக வந்து இப்ப 12 மணி நேரம் வேலை நேரம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதை வந்து கம்யூனிஸ்டுகள், விசிகா உள்ளிட்டு பலரும் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அதுக்கு பின்வாங்கினாங்களா இல்லையா? அதே போல வந்து இப்போ சாம்சங் ஆலையில் வந்து ஊதிய உயர்வுக்காகவும் சங்கம் வைக்கும் உரிமைக்காகவும் வந்து கம்யூனிஸ்டுகள் போராடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போராட்டத்தை வந்து கம்யூனிஸ்டுகளுடைய பிரச்சனை என்று பார்ப்பதா, இல்லை விசிகாவும் சேர்ந்து போராடணுமா? அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் கம்யூனிஸ்டுகளுடைய ஏரியா, இது எங்களுடைய ஏரியா. அப்போ இப்படி இது பிரித்து பார்ப்பதன் மூலமாக இவர்கள் எதையும் பெறப்போவதில்லை. ஒன்றிணைந்து சேர்ந்து எப்படி நம்ம வந்து அதிகாரத்தை வந்து பெற வேண்டும், அப்படிதான் அதில் வந்து டிராவல் பண்ணணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? இப்போ ஒரு பேசும்போதெல்லாம் சவால் விட்டு பேசுறாரு, டேட்டா சொல்றாரு, 30 லட்சம் வாக்குகள் இருக்கு விசிகாவுக்கு அப்படின்லாம் வந்து சொல்றாரு. எங்களுக்கு 2 தொகுதியில் போட்டியிட்டதை வைத்து கொண்டு நீங்க 2% முடிவு பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ வந்து ஆதவர்ஜுனா என்ன சொல்லணும்? அவர் தலைமையை பார்த்து, திருமாவளவனை பார்த்து, தோழரே நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து சேர்ந்து கூட்டணி போட்டு நமது வலிமையை நிரூபிக்க முடியவில்லை, நம்ம சீமான் மாதிரி அல்ல நடிகர் விஜய் மாதிரி தனித்து போட்டியிடுவோம், தனித்து போட்டியிட்டு நம்மளுடைய ஓட் பேங்க் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத வந்து நிரூபிப்போம் அப்படி வந்து சொல்லணும். சீமான் சொல்றதா இவரும் சொல்றாரு. ஆமா, நீங்க அந்த லாஜிக் படி நீங்க பேசுனீங்கன்னா, வாதத்தை கட்டமைச்சீங்கன்னா நீங்க தனித்து போட்டியிடுவதுதான் ஒரே தேர்வு. பல இடங்களும் சொல்ற திமுகவுக்கும் பெரும்பான்மை எல்லாம் கிடையாது, அதிமுகவுக்கும் பெரும்பான்மை எல்லாம் கிடையாது, யாருக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லாம் தனிச்சு நின்னாதான் உங்களுடைய பலம் தெரியும் அப்படின்றத அவர் வந்து சொல்லிட்டே தான் இருக்காரு. அதாவது எதிர்மறையா சொல்றாரு. அதாவது எங்களை பார்த்து வந்து நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களேன்னு வந்து நீங்க பேசுறீங்களே, மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து தனியாக போட்டியிட வேண்டும் என்று நீங்க வந்து ஏன் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எதிர்மறை வாதம். நேர்மறையா சொல்றதா இருந்தா நான் தனிச்சு போட்டியிடுறேன்னு சொல்லணும். இப்ப சீமான் என்ன சொல்றாரு? எல்லாரும் வந்து எனக்கு 8.2% சொல்றீங்க, மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணி அமைத்து கொண்டு போட்டியிடுறதுனால அவங்களுக்கு வந்து வாக்குகள் கிடைக்குது, நான் தனியா போட்டியிடுறேன், மற்றவங்களையும் தனியா போட்டியிட சொல்லு. அது மட்டும் சொல்லல, சின்னங்களை கூட அவங்க எல்லாம் வந்து சின்னத்தை ஒரு தேர்தலுக்கு மாத்து, ரெட்டையிலே உதயசூரியன் சொல்லி அதுக்காகவே ஓட்டு போடுறாங்க, அதனால அந்த சின்னங்களை எல்லாம் நீங்க மாத்து, ஒரு தேர்தலுக்கு ஒரு சின்னத்தை கூட அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப சீமான் முன்வைப்பது போன்ற ஒரு வாதத்தை தான் இந்த ஆதவ அர்ஜுனா வந்து முன்வைக்கணுமே தவிர, அதை விடுத்து விட்டு நீங்க கூட்டணியில யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, அதனால எனக்கு பதவி வழங்கு அப்படி கேட்கறதன் மூலமா நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்கள் போராடி பெற்ற உரிமையாக அது வந்து வரவில்லை. அப்ப இவருடைய லாஜிக் படி விசிகா தனித்து போட்டியிட்டு தனது வந்து ஓட் பேங்கினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை வந்து நிரூபிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து பேரம் பேசுறது அப்படின்றதான் வந்து சரியா இருக்கும். அதுதான் அவருடைய நோக்கம்னா அதை தெளிவா முன்வைக்கலாமே தவிர இப்படி எதிர்மறையாக வந்து எல்லாரையும் தனித்து போட்டியிடு என்று சொல்வதனால இது வந்து தீர்வு கிடையாது. உதயநிதி ஸ்டாலினை முன்வைத்து அவர் பேசிய பேச்சு தான் மிகுந்த அளவுல சர்ச்சையா மாறினது. அதற்கான தேவை எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது, திரும்பவே துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னா அதை வெளிப்படையாக நேரடியாக கேட்கலாம், சொல்லலாம், திரும்பக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்குன்றதை பேசலாம், என்ன வேணா பேசலாம். நேற்று வந்து அவர் வந்து டெபுட்டி சிஎம் கேட்கிறாரு, துணை முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்ற அந்த கருத்துன்றது வலிந்து திணிக்கப்பட்டதா, அல்லது வேணும்னே ப்ரொவோக் பண்ணணும்னு சொல்லப்பட்டதா, அல்லது அது இயல்பாக சொல்லியிருக்கக்கூடியதா நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இந்த உதாரணம் அவருக்கே பொருந்தும். அவர் வந்து நேற்று வந்துட்டு இன்னைக்கு எப்படி துணை பொதுச் செயலாளராக விசிகால மாறினாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாமா? ஏன் மற்ற எவ்வளவு நாள் வந்து விசிகாக உழைத்த தோழர்கள் பல பேர் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு ஆதவ அர்ஜுனா வந்து ஏன் வந்து நீங்க ஆக்குனீங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்க முடியுமா? அது வந்து விசிகா கட்சியினுடைய உள் விவகாரம். துணை முதலமைச்சரா நம்ம எல்லாருக்கும் வருவாங்க, திமுகவோட பிரச்சனை அப்படி கிடையாது. ஆமா,
திமுகவில் வந்து யார் அமைச்சராகணும், துணை முதலமைச்சராகன்றது அந்த கட்சி தானே முடிவு பண்ணணும். எப்படி நீங்கள் உங்கள் இதில் வந்து திடீர்னு ஆதவர்ஜனான்னு ஒன் ஃபைன் மார்னிங் வந்து அவரை நீங்கள் துணை பொதுச் செயலாளர் நிரூபிச்சுட்டு பேட்டிலாம் கொடுக்க வைக்கிறீங்களோ, அது மாதிரி வந்து ஒன் ஃபைன் மார்னிங் வந்து உதயநிதியை துணை முதலமைச்சர் அறிவிக்கிறது திமுகவினுடைய பிரச்சனை. அது திமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை. ஏன்னா அந்த கட்சி தான் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அப்படி கேட்க முடியாது. அப்படி கேட்டால் அது உங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் எப்படி என்ன தொண்டர்கள்லாம் ஓட்டு போட்டு தான் நீங்கள் துணை பொதுச் செயலாளராக வந்தீங்களா? இல்லையா? உங்களுக்கு நியமன பதவி தானே. அப்போ உங்கள் பதவியை நீங்கள் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் போட்டியிடணும், மக்களை சந்திக்கணும், மக்கள் உங்களை வந்து அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இப்போ ஆளூர் ஷானவாஸ் வந்து சிறுபான்மையினத்தை வந்து சேர்ந்தவர். அவர் ஒரு பொது தொகுதியில இருந்து விசிக சார்பில் போட்டியிட்டது வந்து ஒரு பெரிய வெற்றி இல்லையா? எப்படி சிதம்பரத்தில் திருமாவளவன் வெற்றி பெற்றாரோ அதே போல் நாகப்பட்டினத்தில் வந்து அங்கே வந்து இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் ஆளூர் ஷானவாஸ் வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க, எஸ் பாலாஜியை வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பாதை என்பது இன்னும் நீண்ட நெடிய பயணத்தில் வந்து இருக்கிறோம். இன்னைக்கு திருமாவளவன் வந்து ஒரு பொது தலைவராக வந்து மாறி இருக்கிறாரு. அவர் கட்சி வந்து இன்னும் மாறலை. ஆதவர்ஜனா சொல்வது போல இன்றும் ஒரு விசிக கொடி ஏற்றுவது என்பது பிரச்சனைக்குரியதான் இருக்குது. ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு வந்து இல்லை. அந்த கட்சியை வந்து பொதுவெளியில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது போக முடியுமே தவிர, இப்படி ஒரு பாதையின் மூலமாக வந்து போய் அவர் வந்து பேட்டி கொடுப்பதோ பேசுவதோ யாருக்கு பலனளிக்குன்னு சொன்னால், திராவிட இயக்கத்தை ஒழிக்க வேண்டும், பெரியார் அண்ணா மாநில சுயாட்சி இந்த கொள்கைகளெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு தான் இது வந்து உதவி செய்யும். ரெண்டாவது, பாரதிய ஜனதாவை வந்து தீவிரமாக எதிர்க்காமல் ஒரு நட்பு முரணோடு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வந்து உதவி செய்யும். அதே போல பெரியார் கொள்கையை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகின்ற நாம் தமிழர் சீமானுக்கு வந்து உதவி செய்யும். இதுல விஜய் வேற வந்து உள்ள வராரு. விஜய் வந்து பெரியார் சமாதிக்கு போனதுனால, பெரியார் சிலைக்கு மாலை சூட்டினதுனால அவர் வந்து திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொள்கிறாரு, அப்படி ஒரு பேச்சு வந்து இருக்குது. கூட்டி கழிச்சு வந்து பார்த்தா இது பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு தான் பலம் சேர்க்குமே தவிர, இது வந்து இந்துத்துவ எதிர்ப்புல உறுதியா இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கோ விசிகாவுக்கோ எந்த வகையிலும் பலன் அளிக்காது. 2 பேட்டி கொடுத்தும் அவர் ஏன் இவங்களை வந்து கண்டிக்கல, இவரை வந்து பேட்டி கொடுக்கறத வந்து ஏன் நிறுத்தல அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இதுதான் இப்ப எல்லாருக்கும் முக்கியமான கேள்வியாக இருக்கு. இது வந்து கட்சி தலைமைக்கு தெரிஞ்சு நடக்குதா, தெரியாம நடக்குதா? ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, உடனடியாக அந்த கட்சியினுடைய தலைவர்கள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளரும் கண்டிக்கிறாங்க. அவருடைய தனிப்பட்ட கருத்து, நாங்க இதை ஏற்கல, திமுக கூட்டணியில எல்லாரும் கூட்டணியாக தான் வெற்றி பெற்றோம், எங்களுடைய வாக்கு திமுகவுக்கு இருக்கு, திமுகவுடைய வாக்கு எங்களுக்கு இருக்கு. அவர் பேசக்கூடிய இவர்கிட்ட இருந்து எச்சரிக்கையா இருக்கணும்னு பொதுச் செயலாளரே வந்து அறிக்கை விடுறாரு. அதுக்கப்புறமும் திரும்ப ஆதவர்ஜனா இன்னொரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இப்ப இந்த பாயிண்ட்லாம் எல்லாரும் கேட்கறாங்க, திட்டமிட்டு பேசுறாங்களா, தலைமை வந்து பேச சொல்லி, இல்ல சும்மா நீ பேசி பாரு, போட்டு விடு பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போன்னு அப்படி பண்றாங்களா, இல்லதான் அந்த கட்சியில ஒரு ஜனநாயகம் இருக்கு, எல்லாரும் அந்த எந்த கருத்தை வேணா பேசலாம் அப்படி எடுத்துக்கலாமா, எப்படி? இல்ல, இந்த கருத்துக்களை வந்து நேர்மறையா சொல்றது ஒரு வகை, எதிர்மறையா சொல்றது ஒரு வகை. எப்படி சொல்றாரு? எதிர்மறையா சொல்றாரு. நேர்மறையில வந்து பட்டியலின மக்களுக்கு அதிகாரம் வேண்டும், அவங்க வந்து அரசியல் அதிகாரம் வந்து வேணும், செயல்படுத்தும் உரிமை வேணும். இப்ப நந்தன் திரைப்படம் வந்துச்சு. நந்தன் திரைப்படத்துல வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து தலைவராக ஆக முடியவில்லை, ஆனாலும் என்ன நடக்கும்ன்றதா அந்த படத்தினுடைய கதையே. அதுதான் இன்னைக்கு வந்து உள்ளூராட்சி அமைப்புகள் வந்து தமிழகம் முழுக்க வந்து இருக்குது. அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் கிரைசிஸை வந்து அதை வந்து ஒரு சிஸ்டமாக பல தளங்களில் வந்து போராடணும். அதில் அரசியல் அதிகாரம் என்பது வந்து ஒரு தூண் தான். இன்னும் பல தூண்களில் வந்து நம்ம வந்து நின்று போராட வேண்டிய நிலைமை வந்து இருக்கிறது. அதை விட்டு இப்படி எதிர்மறையில் பேசுறது வந்து பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்கும். இப்போ தலைமையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏற்கனவே அவங்க பேசின கருத்துன்னு சொல்லி ஒரு கோட் பண்ணுறாரு. ஆனால் ஏற்கனவே அவங்க பேசி அந்த முயற்சிகள் எடுத்து தோல்வி அடைந்ததுனால தான் இது மெயின் ஸ்ட்ரீம் அரசியலில் கூட்டணி மூலமாகத்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முடியும். இப்போ கட்சியை 99 ஆரம்பித்து 2024 தான் ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கே ஒரு 25 வருடம் வந்து காத்திருக்க வேண்டியிருக்குது. ஒரு மாநில கட்சிக்கு அங்கீகாரத்துக்கே 25 ஆண்டு காலம் காத்திருக்கும் பொழுது இன்னும் வந்து பட்டியலின மக்களுக்கு முழு உரிமையும் பெற வேண்டும் என்பதற்காக நீண்ட நெடிய காலம் வந்து மக்கள் களத்திலையும் வந்து நம்ம வந்து சமூக பிரச்சனை, ஆமா, போராட வேண்டும். சமூக பிரச்சனை, அதுல அரசியல் களம் என்பது ஒரு பார்ட்டு தான். அதுவே எல்லாமே வந்து தீர்த்து விடாது. இவர் கேட்கறதெல்லாம் வந்து டிமாண்ட் பண்றாரு. இவர் டிமாண்ட் பண்றது வந்து மக்களை நோக்கி இருக்கணும். மக்கள்கிட்ட வந்து நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆதரவு அளிங்க, எங்களுக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து இது பண்ணுங்க, அப்படிதான் சொல்லமே தவிர கூட்டணியில் இருந்து கொண்டு கூட்டணி கட்சி வந்து எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து மக்களை புறந்தள்ளுவதாக மாறுகிறது. அதனால இது வந்து தலைமைக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடந்தாலும் ரிசல்ட் வந்து பிஜேபிக்கு தான் ஆதாயம். இறுதியா ஒரு கேள்வி, விசிகா வந்து திமுக கூட்டணியில இருந்து வரணும்னு பலர் பேசினதை நம்ம கடந்த காலங்களில் பார்க்க முடிஞ்சது. சவுக்கு சங்கர், மணி, இன்னும் பல மூத்த பத்திரிகையாளர் பலரும் வந்து அந்த கூட்டணியில இருந்து வெளியே வரணுன்றதுக்கு பல வகையான கருத்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. திருமா பிடிக்காம இருக்காரு, திருமாவை கொச்சப்படுத்துறாங்க, திருமா மட்டும்
அதிமுக சைடு வந்தாருன்னா இந்த பார்லிமெண்ட்லேயே 20 சீட் கிடைக்கும், 15 சீட் கிடைக்கும் அப்படின்ற கருத்தெல்லாம் முன்வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரியான கருத்தை அந்த கட்சிக்குள்ள இருந்தே ஒருத்தர் பேசுறாரு, அதுவும் துணை பொதுச் செயலாளர் தொடர்ச்சியாக பேசாருன்னும் பொழுது என்ன கருத்தை இவங்க திமுக கிட்ட முன்வைக்கிறாங்க? எங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் ஜாஸ்தியா இருக்கு, எங்களுக்கு நிறைய சீட் கொடுங்க 26 எலெக்ஷன்ஸ்ல அப்படின்னு டிமாண்டை முன்வைக்கிறாங்களா, இல்ல நாங்க வெளியே போயிடுவோன்ற சிக்னலை கொடுக்குறாங்களா? எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? என்ன கருத்து இது? இல்ல 26 தேர்தல் வரும்போது கூட்டணி அமைக்கும் போது இந்த கோரிக்கைகளை நீங்க நேர்மறையா தாராளமாக வைக்கலாம். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் வந்து இல்லை. இது வந்து ஒரு கூட்டணி அரசாங்கமா நீங்க வந்து வைங்க, எங்களுக்கும் வந்து அமைச்சரவை பதவி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதை எதிர்மறையாக பேசுவது தான் வந்து தவறு. எங்களால் தான் திமுக வெற்றி பெற்றது வட மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாலாம் வந்து சொல்றாரு. 30 லட்சம் வாக்குகள் வந்து எங்களுக்கு இருக்கு, எங்களால் தான் திமுக வெற்றி பெற்றதுன்னு சொன்னாலே அது வந்து விரிசல் வந்து விட்டதாகத்தான் வந்து அமர் பிரசாத் ரெட்டி அதிமுக ஜெயிச்ச மாதிரி அப்படி. ஆமா, இப்ப அதிமுக பிஜேபி உங்களே 2 பேரும் மாத்தி மாத்தி அதானே சொல்லிக்கிறாங்க. உன்னாலதான் வந்து 4 எம்எல்ஏ வந்து கிடைச்சது, இல்லை என்னாலதான் உனக்கு வந்து 70 எம்எல்ஏ கிடைச்சது, இப்படி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்து கூட்டணியினுடைய அந்த நட்புக்கு வந்து ஒரு குறையா இருக்குமே தவிர நேர்மறையில வந்து அது உதவி செய்யாது. அதனால வந்து எப்படி பார்த்தாலும் இது வந்து பிஜேபியினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் உதவி செய்யும். இப்ப திருமாவளவனையே வந்து பிஜேபி, ஒன்றிய அரசு, இந்துத்துவா, பிஜேபி, தமிழக பாரதிய ஜனதா, அண்ணாமலை இவரெல்லாம் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? அவர் சனாதன தர்மத்தை வந்து எதிர்த்து தீவிரமாக பேசுகிறார். உதயநிதி ஸ்டாலினும் தாமுக மாநாட்டில் அதை பேசினதுனால ஆல் இண்டியா அளவில் ட்ரெண்ட் ஆகி இப்போ அவர் தலைவட்டணுன்ற அளவுக்கெல்லாம் அவங்க வந்து பேசினதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அப்போ திருமாவளவன் அவர்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து ஒரு ஆன்டி இந்துத்துவால உறுதியாக இருக்கிறார் அப்படின்றதான். அதன் கூடத்தான் வந்து பட்டியலின மக்களது பிரச்சனைகள், உரிமைகளுக்காக நம்ம வந்து போராடணும், குரல் கொடுக்கணும். திமுக அரசே தப்பு செய்திருந்தாலும் அதை விமர்சிக்க வேண்டும் என்பதெல்லாம் வந்து சரிதான். ஆனால் எதிர்மறையில் இப்படி வந்து பேசுவது எந்த பலனையும் வந்து அளிக்காது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி தொடர். பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை நன்றி. மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.